Hey guys, welcome back. This is Vijay from V1 Traders. ஸ்டாக் மார்க்கெட்டில் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ், அதாவது ரீட்டைல் ட்ரேடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட அனாலிசிஸ், அதாவது இன்ட்ராடே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அனாலிசிஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் ஆகட்டும், இல்லை ஒரு கீ லெவல் அந்த மாதிரி எல்லாமே ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்தால் தான் என்ட்ரி எடுக்கணும், இல்லை இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷனோ இல்லை கண்டினியூஷனோ நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் என்ட்ரி எடுப்போம் அப்படின்றது வெயிட் பண்ணுவீங்க. ஸோ எல்லாமே பக்காவாக போகும். ஸோ உங்களோட பிளான் படி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். பட் த ப்ராப்ளம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவர்சல் வருது, இல்லை ஒரு கண்டினியூஷன் இருக்குது அப்படின்னா, எந்த ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கணும் அண்ட் எந்த ப்ரைஸில் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து நிறைய பேர்த்தோட ப்ராப்ளம். எஸ்பெஷலி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரைஸோட ஹையில், அதாவது ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு ஹை மூமெண்ட் கொடுத்துருக்கும், ஒரு ஒரு மொமெண்டம் மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கும். அந்த மூமெண்ட்டோட ஹையில் போய் பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸை வந்து பெரிய ஸ்டாப் லாஸ்லாம் மெயின்டைன் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்க வந்து ரிஸ்க்கை வந்து ஜாஸ்தியாக வச்சுட்டு ரிவார்டை வந்து கம்மியாக வைப்பாங்க. ஸோ இப்போ இதுதான் ப்ராப்ளமே. ஆனால் அது சம்டைம்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அந்த ரிஸ்க், அதாவது ஸ்டாப் லாஸ் என்ன இருக்கோ அந்த ஸ்டாப் லாஸை மட்டும் ஹிட் பண்ணிவிட்டு அகைன் வந்து உங்களோட டார்கெட்டை நோக்கி போகும். ஸோ இதுதான் மேஜர் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே. எந்த ப்ரைஸில், எஸ்பெஷலி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்னு அப்படின்னு வரும்போது, அது இண்டெக்ஸஸ் நிஃப்டி இல்லை பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் இதுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஒரு கரெக்டான ப்ரீமியம் எப்படி சூஸ் பண்ணுறது, அந்த ப்ரீமியமில் எந்த ப்ரைஸில் எக்ஸாக்டாக நம்ம வந்து பை பண்ணணும், ஸோ அங்கே பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸை எவ்வளோ கம்மியாக வைக்கணும் அப்படின்றது தான் வந்து நிறைய பேர்த்தோட ப்ராப்ளம். ஸோ இதனால தான் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க. பிகாஸ் அனாலிசிஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக போகும். அனாலிசிஸ் 100%. ஸோ நீங்கள் வந்து இண்டிகேட்டர் வச்சு அனாலிசிஸ் பண்ணாலும் சரி, ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எஸ்எம்சி வாட் எவர் இட் இஸ், நீங்கள் அந்த அனாலிசிஸ் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிடுவீங்க. ப்ராப்ளம் என்னென்னா ஆப்ஷன்ஸில் என்ட்ரி. ஸோ அந்த என்ட்ரியை வந்து நம்ம எப்படி எடுக்கலாம், எந்த ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம், நமக்கு ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் சார்ட்டில் ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம எந்த ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கிறது அப்படின்றத வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நிஃப்டியோட சார்ட்டில் இருக்கும். ஸோ நிஃப்டி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாருங்கள், ப்ரீவியஸ் டே தேர்ஸ்டே வந்து 20th ஆகஸ்ட் கரெக்டாக. ஸோ தேர்ஸ்டே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ரேலி, ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு அண்ட் தென் எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு புல் பேக் இல்லை டவுன் ட்ரெண்ட் வாட் எவர் இட் இஸ். சரிங்களா? நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கேப் அப் கொடுத்து ஓப்பன் ஆயிருக்கு அண்ட் தென் அப் ட்ரெண்ட் போயிருக்கு, புல் பேக் வந்திருக்கு, அகைன் ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்கு அண்ட் தென் இப்போ ரிவர்சல் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டா கூட ஓகே, ஸ்விங்லோ, அதாவது ப்ரீவியஸ் ஸ்விங்லோ வந்து பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து கீழே வந்துருச்சு. ஓகே, இது வந்து இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்குது நிஃப்டி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஃபைன். ஸோ டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா எது உங்களோட சப்போர்ட்டாக இருக்கும், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் இல்லை சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்விங்லோ. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்விங்லோ தான் உங்களுக்கு ஃபஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு கீழே நமக்கு பிரேக் ஆகுது மார்க்கெட் அப்படிங்கும்போது நமக்கு ஃபர்தர் டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த லெவலை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க. இது ஒரு கீ லெவலாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிறீங்க. ஃபைன். இப்போது மார்க்கெட் என்ன பண்ணுது, நெக்ஸ்ட் டே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. எங்கே ஓப்பன் கொடுக்குறான், இந்த இடத்த ஓப்பன் கொடுக்குறான். ஸோ கேப் அப் கொடுத்து ஓப்பன் கொடுக்குறான். ஓப்பன் கொடுத்த உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் வருது. ஓகே, ஸோ செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கில் வந்துட்டு நீங்கள் செல்லிங் சைடில் வந்து மார்க்கெட் இருக்குது அப்படின்றது நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க. பிகாஸ் ப்ரீவியஸ் டே செகண்ட் ஹாஃபில் வந்து உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் மூமெண்டம் மாதிரி வந்து ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டோட ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து வந்திருக்கு. ஓகே, ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்திருக்கு. இப்போ மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆன உடனே ஃபஸ்ட்டு கேண்டலில் ஸ்ட்ராங் செல்லிங் இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிப்பீங்க. அஃப்கோர்ஸ் கேண்டில் ஸ்டிக்கை பார்த்தா ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்குது. எஸ், கரெக்ட், ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. செகண்ட் கேண்டல்லையும் நமக்கு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. பட் ஸ்டில் வந்து பையர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது ப்ரைஸ் கீழே வர பையரோட ரிஜெக்ஷன்ஸ் நமக்கு தெரியுது. கரெக்டாக? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விக் ரிஜெக்ஷன் நம்ம என்ன இண்டிகேட் பண்ணுது, பையர் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. பையர் வந்து பாட்டமில் இருந்து பை பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுது. பட் ஸ்டில் எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆக போகுது, எந்த இடத்துல பையர் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம ஆர்டர் ஃப்ளோவில் போய் பார்த்தா தான் தெரியும். கேண்டில் ஸ்டிக்ஸில் தெரியாது. ஃபைன். இப்போ நம்ம வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் வந்துட்டுருக்கு. ஸோ எவ்வளோ தூரம் வருது, ஓகே, நம்ம வந்து இந்த இடத்த நமக்கு நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்தால் கூட உங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ அதனால் இந்த மூமெண்ட்டில் நீங்கள் என்ட்ரி, மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர் வந்து பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுவீங்க. ஒரு ப்ராப்பரான என்ட்ரி செட்டப் இல்லை ரிவர்சல் கிடச்சதுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இல்லை கேண்டில் ஸ்டிக்ஸில் ஒரு ஹேமரோ இல்லை ஒரு எங்கல்ஃபிங் கேண்டலோ ஒரு டோஜி கேண்டில் அந்த மாதிரி ஒரு ரிவர்சலுக்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுவீங்க. கரெக்ட். ஃபைன். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்துட்டு ஓகே பாட்டமில் எங்களுக்கு இந்த ஸ்விங் லோவில் இருந்து தான் நேற்று மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போயிருக்கு.
ஸோ அகெயின் வந்து இதே இடத்துக்கு வரும்போது பையர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டெப் இன். இந்த பையர் வந்து உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க மார்க்கெட்டில். ஸோ நம்ம இப்போ வந்து பேசிக்காக நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டும் பார்க்குறோம். ஸோ இங்கேயுமே நமக்கு ஒரு ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து பாட்டமில் ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் இனிஷியேட் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து கேப் டவுன் ஓப்பன் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும்போது மேலே வந்து க்ளோஸ் ஆகுறாங்க. ஸோ ஓகே, இதை வந்து ஒரு எங்கல்ஃபிங் பேட்டர்னாக கன்சிடர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கூட ஃபைன். இப்போ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க இது ஒரு சப்போர்ட். ஓகே, இது வந்து உங்களுக்கான ஒரு சப்போர்ட் லெவல். ஸோ இந்த சப்போர்ட்டில் என்ன நடக்குது, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுவீங்க. எப்படி வெயிட் பண்ணுவீங்க, ஓகே இது நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து நமக்கு மேலே போயிட்டு நமக்கு மறுபடியும் ஒரு புல் பேக் வரும்போது நம்ம வந்து பை சைடு வந்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ இங்கே வந்து 2 என்ட்ரி. ஒன்று வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டும் பார்த்து ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே வந்து ஸ்ட்ராங்காக டவுன் சைடில் இருக்குது, நம்ம வந்து 50% புல் பேக் வரும்போது நம்ம வந்து செல் சைடு வந்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு சில பேர் நினைப்பீங்க. ரெண்டாவது பீப்புள், அதாவது செகண்ட் டைப் ஆஃப் பீப்புள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, இந்த இடத்த நமக்கு சப்போர்ட் இருக்குது, ஸோ நம்ம வந்து இங்கிருந்து பை பண்ணலாம், அல்லது இங்கிருந்து பையிங்கான கன்ஃபர்மேஷன் நமக்கு ரிவர்சலுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா மறுபடியும் புல் பேக் வரும்போது நம்ம அகைன் வந்து நம்ம பை பண்ணலாம், மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு நினச்சி பை பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுவீங்க. ஸோ 2 டைப் ஆஃப் என்ட்ரி, ஒன்று செல் சைடு, ரெண்டாவது பை சைடு. ஃபைன், நமக்கு கிடைச்சிருச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து மேலே மார்க்கெட் வந்து மேலே போக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது வரைக்கும் போயிட்டான், எங்கே வரைக்கும் போயிடுச்சு, மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் இங்கே வரைக்கும் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல என்ட்ரி வந்து எங்கல்ஃபிங் பேட்டர்னை வச்சு நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்காது, அது செகண்டரி. நான் இப்போ வந்து அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கை பற்றி நான் பேச வரல. பிகாஸ் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது இஸ் கம்ப்ளீட்லி ரிஸ்கி. பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் இருக்கும்போது ஒரு சின்ன புல் பேக்கில் ஒரு பையிங் வந்துட்டு மறுபடியும் டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது மோஸ்ட் ஆஃப் த டைம். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான பையிங் இருக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரி மூவ்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் புல் பேக் ட்ரேடர் தான். ஓகே, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், புல் பேக்காக வெயிட் பண்ணுறோம். இப்போ நமக்கு வந்து 2 விஷயம் தெரியுது. ஒன்று, இங்கே வந்து டவுன் ட்ரெண்ட் வருது, ஸோ இந்த இடத்த செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, செல்லர்ஸ் வந்து ரெடியாக இருக்காங்க. ஃபைன். இப்போது இங்கேருந்து மார்க்கெட் வந்து புல் பேக் வந்ததுன்னா இங்கே வந்து பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. கரெக்டாக இங்கே பையர்ஸ் இருப்பாங்க. இங்கே வந்து பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நான் வந்து பை பண்ணுறேன், ஏன்னா ட்ரெண்ட் வந்து பை சைடு வந்து டேர்ன் ஆகிடுச்சு, இன்றைக்கி இன்ட்ராடேக்கான ட்ரெண்ட் வந்து பை சைடு டேர்ன் ஆகிடுச்சு, நமக்கு இது வந்து சப்போர்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பை பண்ணுறதுக்கு பையர்ஸ் இங்கே இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, செல்லர்ஸ் இருக்காங்க. ஏன் செல்லர்ஸ் இருக்காங்க, மார்னிங் ஓப்பன் ஆன உடனே நமக்கு வந்து ஸ்ட்ராங் செல்லிங் நடந்திருக்கு, ஸோ நம்ம வந்து இந்த இடத்த வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புல் பேக்கில் செல் பண்ணலாம்னு செல்லர்ஸ் வெயிட் பண்ணுவாங்க. ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து பையிங்கான ஆப்ஷன் சொல்லிடுறேன். ஸோ செல்லிங்கான ஆப்ஷனை வந்து நான் செகண்ட் வரேன். ஓகே, இப்போ நான் பையர், ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது, இங்கேருந்து நமக்கு அப் ட்ரெண்டில் போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு கரெக்ஷன், ஒரு புல் பேக் தான். ஸோ அகைன் வந்து இந்த இடத்த சப்போர்ட் எடுத்துகிட்டு நமக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகுது. ஏன் அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா, இந்த ட்ரெண்டில் கேண்டல்ஸ் 4 கேண்டல் க்ரீனாக இருக்குது, பட் இதில் செல்லர்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ இதில் செல்லர்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த இடத்த செல்லிங்கான என்ட்ரிக்கு பிளான் பண்ணுவோம். பட் இந்த ட்ரெண்டில் வந்து செல்லர் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் ட்ரெண்டை பார்க்குறோம். இந்த ட்ரெண்டில் நமக்கு யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையர் தான் இருக்காங்க. எப்படி பையர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழே நமக்கு டெல்டா அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த ட்ரெண்டில் வந்து நமக்கு பையர் தான் இருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஸோ இதை நான் ஆர்டர் ஃப்ளோவில் போய் காட்டுறேன். செகண்ட் திங், இதில் பையர் இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த ட்ரெண்டில் பையர் இருக்காங்க அப்படிங்கும்போது அகைன் புல் பேக் வரும்போது நமக்கு என்ன பண்ணுவாங்க, அகைன் வந்து பையர் வந்து பை சைடு தான் மார்க்கெட்டை கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கரெக்டாக? ஓகே, இப்போ நமக்கு இந்த இடத்த புல் பேக் வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்த போயிட்டு ஹையில் போயிட்டு இப்போ இங்கே எல்லாம் மறுபடியும் ஒரு சின்ன புல் பேக் வரும்போதெல்லாம் இங்கே பை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ப்ராப்ளமே. பட் இப்போது இதையே நான் ஆப்ஷன்ஸ் சார்ட்டில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 24,300 இருக்குது. கரெக்டாக மார்க்கெட் வந்து 24,300 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், 24,100 ப்ரீமியம் எடுக்கிறேன். நான் வந்து 200, நான் மோஸ்ட்லி வந்து இந்த பண்ணி தான் வந்து நான் எடுப்பேன். ஸோ 24,200 வந்து நான் கால் ஆப்ஷன் வந்து நான் எடுக்கிறேன். ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா, லைக் இவ்வளோ இந்த இடத்த வந்து நம்ம இந்த மணி போகும்போது நமக்கு ஒரு நல்ல பர்ஃபெக்டான என்ட்ரி வந்து கிடைக்கும். ஸ்டாப் லாஸ் அதாவது உங்களுக்கு அந்த ப்ரீமியம் டிகே அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த மணி போகிறோம். இப்போது நம்ம இந்த மணி போகிறோம் அப்படின்னா, இப்போ கரண்ட் ப்ரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,300 இருக்கும்போது மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 200 கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் என்னன்றதை பார்க்குறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷன் சார்ட்டுக்கு போகலாம். ஆப்ஷன் சார்ட்டில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் ப்ரீமியமில் நான் வந்து 2400 CE நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ 2400 CE உங்களுக்கு வந்து கேண்டில் ஸ்டிக் சார்ட்டில் இருக்குது. ஸோ 2400 CE 26th August சார்ட். ஓகே, ஸோ இப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இது டவுன் ட்ரெண்ட், அகெயின் வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போயிருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 191.15. ஸோ இந்த லோ, ஸோ இதுதான் லோ. ஓகே, ஸோ இந்த லோவிலேருந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து
இந்த மூமெண்ட் அதாவது உங்களுக்கு ப்ரீமியமில் இவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் போகும்போது கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 191லேருந்து உங்களுக்கு 222 வரைக்கும் போயிருக்கு கரெக்டாக. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 222 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. இப்போது நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 220 போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்த சின்ன புல்பேக் வரும்போதே, அதாவது இந்த இடத்த நமக்கு வந்து சின்னதாக புல்பேக் வரும்போதே நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புல்பேக் வரும்போதே என்ட்ரி எடுப்பீங்க கரெக்டாக. அப்போது உங்களுக்கு அந்த இடத்த என்ட்ரி எங்கே கிடைக்கும் அப்படின்னா யூஸ்வலாக வந்து உங்களுக்கு 220, 215, 210 ஸோ இந்த ரேஞ்சில் எல்லாம் பை பண்ண ட்ரை பண்ணுவீங்க கரெக்டாக. பட் இங்கே பை பண்ணிவிட்டு, அதாவது 210ல் பை பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து 190 அப்படின்னு மெயின்டைன் பண்ணும்போது, ஸோ மோஸ்ட்லி டே லோவில் நம்ம எக்ஸாக்டாக வைக்க முடியாது, கீழே அட்லீஸ்ட் ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கீழே வைக்கிறோம் அப்படின்னாலும் 185 அப்படின்னு ஸ்டாப் லாஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் ஆகும். ஓகே, 25 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ். அப்போ 25 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸை வச்சுட்டு நீங்கள் வந்து 1:1 அப்படின்னு எடுத்தால் கூட ரிஸ்க் ரிவார்ட் நீங்கள் பார்த்தா கூட 25 பாயிண்ட்ஸ் வந்து உங்களோட என்ட்ரியிலேருந்து உங்களுக்கு 25 பாயிண்ட்ஸ் கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 210ல் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா 235 வரைக்கும் போனால் தான் உங்களோட 1:1 ரிஸ்க் ரிவார்ட் மேட்ச் ஆகும். அப்போ 1:2 அப்படிங்கும்போது 50 பாயிண்ட்ஸ் வேணும். அப்போ 25 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சு நீங்கள் வந்து 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் எடுக்கிறது பெட்டரா, இல்லை 1:1 1:2 ரிஸ்க் ரிவார்டில் நம்ம வந்து அந்த ரிஸ்க் ரிவார்டை வந்து கேட்ச் பண்ணுறதுன்றது பெட்டரா அப்படின்றத ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுங்கள். அப்போது நம்ம இந்த ஸ்டாப் லாஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம ஸ்டாப் லாஸை கம்மியாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சேஃபாக நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். அண்ட் தென் நம்மளோட ப்ராஃபிட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், ரிவார்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஃபைன். அப்போ நம்ம எங்கே வந்து எக்ஸாக்டாக நம்ம என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நான் ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஏன்னா உங்களுக்கு 210 215 இல்லை 200 இல்லை 180 195 197 இது எதுவுமே தெரியாது. எவ்வளோ தூரம் புல்பேக் ப்ரீமியம் வந்து எவ்வளோ தூரம் புல்பேக் வரும்ன்றதும் தெரியாது. ஆனால் இதை நம்ம ஈஸியாக ஆர்டர் ஃப்ளோவை ஸ்பாட் பண்ண முடியும். ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டில் வந்துட்டு நமக்கு ஈஸியாக எந்த ப்ரைஸில் வந்து என்ட்ரி எடுக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்றத ஈஸியாக ஸ்பாட் பண்ண முடியும். எது வரைக்கும் ப்ரைஸ் வரும்ன்றதையும் நம்மளால ஈஸியாக ஸ்பாட் பண்ண முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ வந்து நான் அகெயின் பேக் டு ஃபியூச்சர் சார்ட். ஸோ இப்போ ஃபியூச்சர் சார்ட்டில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் கீழே வந்து பாருங்கள், அகைன் வந்து ஒரு புல் பேக் வருது. சரி, இப்போ புல் பேக் வந்துருச்சு. ஓகே, ஸோ புல் பேக் வந்தாச்சு. ஸோ இந்த இடத்த வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஆப்ஷன் சார்ட் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு புல் பேக்கில் ஒரு 50% புல் பேக்கில் வந்து நமக்கு என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றது தான் ப்ராப்ளமே. ஓகே, ஸோ அதைத்தான் இங்கே நான் தெளிவாக சொல்கிறேன். ஆப்ஷன் சார்ட்டில் போய் பாருங்கள், சூப்பராக நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கோம் நமக்கு எந்த ப்ரைஸில் வந்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றத. இப்போது இதுதான் அந்த மூமெண்ட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து ஆர்டர் ஃப்ளோ சார்ட். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது உங்களுக்கான ஆர்டர் ஃப்ளோ சார்ட். என்ன நடந்திருக்கு, உங்களுக்கு 191லேருந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் வந்து மேலே போயிருக்கு. 222 வரைக்கும் போயிருக்கான். 222 வரைக்கும் போயிட்டு நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது, அதாவது புல் பேக் வரும்போது எந்த ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா 202லேருந்து 205 வரைக்கும், அதாவது இந்த ஜோன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஏரியா பாருங்கள், இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் தான் பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக உள்ளே வந்த ஏரியா. ஓகே, ஸோ இங்கே தான் வந்து பையர் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் வந்து இந்த ஏரியாவில் தான் ஸ்ட்ராங் பையிங், அதாவது அக்ரெசிவ் பையிங்கை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200K. ஸோ 1.2K அப்படிங்கிறது வந்து 1200 லாட்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து 1200 லாட்ஸ், கீழே 967 லாட்ஸ், அதே மாதிரி 383 லாட்ஸ், அதே மாதிரி 342 லாட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்ட்ராங் பையிங் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஏரியாவில் தான் பையர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அக்ரெசிவாக பை பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட்டில் செல்லர்ஸ் யாருமே இல்லை. அப்போது இதுதான் லைவ் மார்க்கெட்டில் ஆக்சுவலாக இன்ஸ்டிடியூஷன்ஸ் பை பண்ண ஏரியா. புரியுதுங்களா? அப்போ இந்த ஏரியாவுக்கு ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக வரும். இந்த ஏரியாவுக்கு ப்ரைஸ் வரும்போது அகெயின் வந்து அந்த பையர் என்ன பண்ணுவாங்க, ரிமைனிங் ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணுவாங்களே தவிர இந்த லெவலில் வந்து ப்ரைஸ் கீழே பிரேக் பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க. இதுதான் சிம்பிள் கான்செப்ட். ஓகே, அப்போது 210லையோ 214 215 இந்த ஏரியாவில் நீங்கள் பை பண்ணுறது பெட்டரா, இல்லை
வெயிட் பண்ணி 203, 204, 5 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வெயிட் பண்ணி, அதாவது இந்த ஜோன் வரைக்கும் வெயிட் பண்ணி ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம், புல் பேக் வந்ததுக்கப்புறம் இந்த ஏரியாவில் என்ட்ரி எடுத்து உங்களோட ஸ்டாப் லாஸ் எய்தர் 190 ஆர் 195, 196 இந்த மாதிரி வந்து இந்த ஜோனில் நம்ம என்ட்ரி எடுக்கும்போது நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ 10 பாயிண்ட்ஸ் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ். ஸோ நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. இதில் இன்னுமே மினிமைஸ் பண்ண முடியும் ஸ்டாப் லாஸ். ஸோ இதெல்லாமே வந்து இன்னும் இன்டெப்த்தாக போகும். அதை எப்படி வந்து இன்னும் கம்மி பண்ணுறது ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே பேசிக்காக வந்து நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். 202ல் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கிறீங்க, 3ல் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து 192, 193. ஸோ இதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸாகவே இருக்கும். அப்போது சிம்பிளாகவே நமக்கு வந்து ஆர்டர் ஃப்ளோ வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணிடுது எந்த ஏரியாவுக்கு வரைக்கும் ப்ரைஸ் வரும், எந்த ஏரியாவிலேருந்து நமக்கு என்ட்ரி வந்து லைக் எந்த ஏரியாவிலேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே நமக்கு டீட்டெயில்டாக தெளிவாக ஆர்டர் ஃப்ளோ நமக்கு கொடுத்தது இந்த இடத்துல தான் நமக்கு பையர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ பையர் இந்த ஏரியாவில் இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம எந்த இடத்துல பையர் வந்து ஆல்ரெடி இனிஷியேட் பண்ணியிருக்காங்களோ பையிங்க அந்த ஏரியாவில் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ரேண்டமாக நீங்கள் போய்ட்டு 215, 214, 212 ஸோ இந்த ஏரியாலாம் பை பண்ணும்போது உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து 20, 25 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்க முடியும். அப்போது 20, 25 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வைக்கணுமா, இல்லை நம்ம 203, 2 இந்த மாதிரி இந்த ஏரியாவில் பை பண்ணி ஜஸ்ட் 190, 192, 193 இந்த மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணி ஜஸ்ட் 10 பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிவார்டை வந்து எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். இங்கே பாருங்கள், அகைன் நீங்கள் சப்போஸ் 203ல் என்ட்ரி எடுத்திருக்கீங்க அப்படின்னா 203லேருந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 230 வரைக்கும் போயிருக்கு, 33, 35, 34 வரைக்கும் போயிருக்கு. அப்போ 233 அப்படிங்கும்போது 30 பாயிண்ட்ஸ். ஓகே, 30 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரீச் கொடுத்துருக்கு. அப்போது ஜஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸில் ஓகே உங்களால் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ண முடியுது, 30 பாயிண்ட்ஸ் உங்களால் கேட்ச் பண்ண முடியும். ஓகே, ஸோ வெரி சிம்பிள். அப்போது நீங்கள் ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த மாதிரி எக்ஸாக்டாக எந்த ப்ரைஸில் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியுமே தவிர நீங்கள் ரேண்டமாக போயிட்டு நீங்கள் வெறும் ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டும் பார்த்து ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ப்ரைஸில் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றது தெளிவாக தெரியாது. ஸோ அதனால தான் சொல்லுவேன் ஆர்டர் ஃப்ளோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல், அதுவும் எஸ்பெஷலி ஃபார் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங். ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்லேயே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுமா இல்லை கீழே வருமா. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 214ல் வந்து நான் என்ட்ரி எடுத்துட்டேன், இல்லை 212ல் வந்து நான் என்ட்ரி எடுத்துட்டேன். ஓகே, 212ல் வந்து நான் என்ட்ரி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து இது இவ்வளோ தூரம் போய் மறுபடியும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுமா, கீழே மறுபடியும் டேலோ 190 நான் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன், அப்போ என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுமா, இல்லை இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகுமா அப்படின்ற ப்ராப்ளம் வந்து ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணும்போது நமக்கு வராது. பிகாஸ் இந்த மாதிரி நம்ம பையர் இருக்கிற ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த பையர்ஸோட ஏரியாவை ப்ரைஸ் வந்து பிரேக் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ பையர் வந்து ஸ்டில் இந்த இடத்த ஹோல்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து அதாவது செல்லர்ஸ் வந்து பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அந்த லெவலில் வந்து பையர் வந்து ஸ்டில் டிஃபெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப பர்ஃபெக்டான என்ட்ரி வந்து நம்ம எடுக்க முடியும், ரொம்ப சேஃபான என்ட்ரியும் எடுக்க முடியும், நம்மளோட ரிஸ்கையும் வந்து கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆர்டர் ஃப்ளோவில். இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். செல் சைடு நம்ம இப்போ வந்து கால் சைடு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதே மாதிரி ஒரு செல் சைடுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். செல் சைடு வந்து நான் ஓகே இதெல்லாமே வந்து கால் சைடில் இருக்குது. செல் சைடில் வந்துட்டு நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த இடம் ஸோ உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ராங்கான செல்லிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கேருந்து அதாவது 19th ஆகஸ்ட் வந்து என்ன நடந்திருக்கு, ஸ்ட்ராங் செல்லிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு, அகெயின் ஒரு புல் பேக். ஓகே, ஸோ இப்போது மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு, நம்ம செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. பிகாஸ் இந்த ட்ரெண்டில் ஸ்ட்ராங்கான செல்லிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. இந்த ட்ரெண்டில் வந்து நமக்கு செல்லர்ஸ் இல்லை, பையர்ஸ் இல்லை. ஸோ ஸ்டில் செல் சைடு தான் வந்து நமக்கு வந்து மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அப்போ இந்த இடத்த வந்து நம்ம செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்குறோம். பட் இங்கேருந்து செல்லிங் ஆயிருக்கு. அப்போ எது வரைக்கும் ப்ரைஸ் வரும் அப்படின்றது தெரியாது. கரெக்டாக, அப்போ எது வரைக்கும் வரும் அப்படின்றத நம்ம எங்கே போய் பார்க்கலாம், ஆப்ஷன்ஸ் சார்ட்டில் போய் பார்க்கலாம். அப்போது இங்கே வந்து பாருங்கள் ப்ரைஸ் வந்து 2400 இருக்குது. நம்ம எதை எடுக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் இந்த மணி 24300 பியை வந்து நம்ம எடுக்கலாம். ஓகே, 24300 புட் ஆப்ஷன் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இதே இதில் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ 24300 புட் ஆப்ஷன் கரெக்டுங்களா. ஸோ 24300 பிஇ இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 86ல் இருக்குது. பட் நம்ம எந்த டேட்டில் பார்க்கணும், 19th டேட்டுக்கு பார்க்கணும். ஸோ 19th
ஓகே, இதுதான் 19th. ஓகே ஓகே 19th. அப்போது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டலில் ஸோ ஒரு அதாவது இங்கே நமக்கு வந்து ஃபியூச்சரில் லைக் ஸ்பாட்லேயோ ஃபியூச்சர்லேயோ நமக்கு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு கரெக்டாக. ஸோ இங்கே வந்து டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. அப்போ புட் ஆப்ஷன் என்ன பண்ணும், புட் ஆப்ஷன் வந்து மேலே போகும். ஸோ புட் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்த பாருங்கள், புட் ஆப்ஷன் மேலே போயிருக்கா, புட் ஆப்ஷன் வந்து மேலே போயிருக்கா. ஸோ இது கேண்டில் ஸ்டிக் சார்ட்லேயும் காட்டுறேன். ஸோ புட் ஆப்ஷன் மேலே போயிருக்கு கரெக்டாக. ஸோ இப்போது கேண்டில் ஸ்டிக் சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு 19th அன்னைக்கு ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்ம கேண்டில் ஸ்டிக் சார்ட் கரெக்டாக. ஸோ இங்கே வந்து மார்க்கெட் வந்து எங்கேருந்து எங்கே போயிருக்கு, ஆல்மோஸ்ட் 185லேருந்து 240 வரைக்கும் போயிடுச்சு, 240 வரைக்கும் போயிடுச்சு. பட் இப்போ இந்த புல் பேக்கில் எவ்வளோ தூரம் வரும்ன்றது தெரியாது. இந்த இடத்துல எங்கே என்ட்ரி எடுக்கணுன்றது தெரியாது, எந்த ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கணுன்றது தெரியாது கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டும் பார்க்கும்போது. பட் இதுவே ஆர்டர் ஃப்ளோவில் போய் பாருங்கள், ரொம்ப சிம்பிள். ஆர்டர் ஃப்ளோவில் இப்போ இந்த கேண்டலில் ஸ்ட்ராங் பையிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த கேண்டலில் ஸ்ட்ராங் பையிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. எங்கேருந்து பையர் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க பையிங். ஸோ இங்கேருந்து தான் பையர் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கரெக்டாக. ஸோ இங்கேருந்து நமக்கு பையர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து தான் ஸ்ட்ராங்கான பையிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. அப்போது மார்க்கெட் வந்து இந்த பையர்ஸோட ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவை, அதாவது இந்த ஏரியா என்ன இருக்கோ இதுதான் பையர்ஸோட ஏரியா. அப்போ இந்த ஏரியாவை கீழே போகிறதுக்கு விட மாட்டாங்க ப்ரைஸ். அப்போ இங்கே வந்து வரும்போதெல்லாம் பையர் வந்து மறுபடியும் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதுதான் இங்கே நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ப்ரைஸ் வந்து கரெக்டாக மேலே 240 வரைக்கும் போயிட்டு அகெயின் புல் பேக் எது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல பையர் இனிஷியேட் பண்ணாங்களோ ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து தான் பையிங் வந்து இனிஷியேட் ஆகிருக்கு. இது பையர்ஸோட ஏரியா. ஸோ அங்கே வரைக்கும் ப்ரைஸ் வந்துட்டு அகெயின் அப் ட்ரெண்ட் போக ஆரம்பிக்குது. ஓகே, அப்போ நம்ம என்ட்ரி எங்கே எடுக்கணும் பார்த்தீங்கன்னா, நம்ம புல் பேக் வரும்போது நீங்கள் 225 எடுப்பீங்களா, 220 எடுப்பீங்களா, இல்லை 230 எடுப்பீங்களா அப்படின்றது தெரியாது. அதாவது இந்த புல் பேக் வரும்போது நீங்கள் 220 எடுக்கணுமா, 225 எடுக்கணுமா, இல்லை 215 எடுக்கணுமா தெரியாது. பட் இந்த ஆர்டர் ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக ஸ்பாட் பண்ண முடியும். ஓகே, நமக்கு வந்து என்ட்ரி வந்து 210லேருந்து 215 இந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். ஸோ 205லேருந்து 215, அப்போது 210, 12 இந்த ஏரியாவில் நம்ம பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ 212 அண்ட் 215 இந்த இதுக்குள்ளே என்ட்ரி எடுக்கும்போது உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் அகெயின். ஸோ 200 ஓகே, எக்ஸாக்டாக 200 கூட நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக 12 பாயிண்ட் ஸ்டாப் லாஸை கூட நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும் 200. பட் இதில் இன்னுமே நம்ம கம்மி பண்ண முடியும் ஸ்டாப் லாஸ். அது எப்படின்றத நம்ம இன்டெப்த்தாக இன்னும் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். பட் இப்போ வந்து பாருங்கள், ஜஸ்ட்டு நான் ரேண்டமாக வந்து ஸ்டாப் லாஸ் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா 10 பாயிண்ட்ஸ் ஆர் 12 பாயிண்ட்ஸ், மேக்ஸிமம் 15 பாயிண்ட்ஸ் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படின்றத சொல்கிறோம். அப்போ இந்த இடத்த வந்து பாருங்கள், என்ட்ரி வந்து நமக்கு 212ல் அகெயின் வந்து மார்க்கெட் எங்கே வரைக்கும் போயிருக்குன்றதை பாருங்கள். ஸோ 255 வரைக்கும் போயிருக்கு. அப்போது 212ல் என்ட்ரி எடுத்துட்டு ஓகே, 212ல் என்ட்ரி எடுத்து 250, 255 அப்படிங்கும்போது 40 பாயிண்ட்ஸ். ஓகே, அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலில் நமக்கு ஸ்ட்ராங்கான பையிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. ஓகே, அகைன் இந்த லெவலில் வந்து பிரேக் பண்ணுறது கஷ்டம். அப்படி பிரேக் பண்ணாலுமே நமக்கு வந்து என்ன நடக்கும், மறுபடியும் பவுன்ஸ் ஆகும். சப்போஸ் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கும்போது நமக்கு மறுபடியும் ஃபர்தர் டவுன் சைடு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது இந்த கேண்டலையும் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான பையிங் ஆக்டிவிட்டி இருக்குது. அப்போ இவ்வளோ ஸ்ட்ராங் பையிங் ஆக்டிவிட்டி இருக்கும்போது மார்க்கெட் வந்து மேலே போகும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணுமே தவிர டவுன் சைடு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம், 24,300 PE பார்த்துருக்கோம் கரெக்டுங்களா. ஸோ இதே மாதிரி நீங்களும் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கண்டென்ட். ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி எப்படி என்ட்ரியை ஸ்பாட் பண்ணுறது அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி நம்மளோட ஸ்டாப் லாஸ் ரிஸ்க்கை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஆர்டர் ஃப்ளோ ரிலேட்டடான இன்டெப்த் நாலேஜுக்கு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள், ஒரு எனக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள். ஸோ கோர்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது டாபிக் உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.